மாலை வணக்கம். உங்களில் ஒருவன் நான். ஸ்டாலின் டிஎம்கே கட்சி ஸ்டாலின் தொடரட்டும், தமிழகம் வெல்லட்டும். ஸ்டாலின் தொடர்ந்தால் குடும்பம்னா வெல்லும், குடும்பம்னா உயரும், மக்கள் உயர மாட்டாங்க. ஏனென்றால் அது குடும்ப கட்சி, குடும்பத்துக்காக உழைக்கூட கட்சி. தன் மகன் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருக்கிறாரு, எத்தனையோ பேர் இருக்கிறாரு. எங்கே போஸ்ட் பார்த்தாலும் தன் பிள்ளை தான், தன் பிள்ளையே அப்பாவுக்கு மாலை போடுற மாதிரி போஸ்ட்டு. எங்கேயாவது நடக்கிறது உண்டா? புள்ள அப்பாவுக்கு கப்பம் கட்டுறது, அப்பா பிள்ளைக்கு கப்பம் கட்டுற மாதிரி. ஏன் வேறு கட்சியில் யாருமே கிடையாது? தோக்குதுன்னு முடியாகி போச்சு. இப்போ காங்கிரஸ் டிஎம்கே விட்டு வெளியே போயிடுச்சு. விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்க. டிஎம்கேல நீ எத்தனை பார்ட்டி வெளியே வரப்போகுதுன்னு தெரியல. இனிமேல் டிஎம்கே 20 சீட்டு கூட வராது. எதிர்கட்சி அந்தஸ்தே கிடையாது. யாருக்கு எதிர்கட்சி அந்தஸ்து? பிஜேபி வரப்போகுது. ஏடிஎம்கே ரூலிங் பார்ட்டி, பிஜேபி எதிர்கட்சி ஆப்போசிஷன் லீடர். அதனால் டிஎம்கே இந்த தடவை வாஷ் அவுட்டு. அப்போ யார் ஆட்சிக்கு வர போகிறாங்க? ஏடிஎம்கே அலையன்ஸ் வித்து பிஜேபி. ராம்தாஸ் 2 நாளைக்கு மறுநாள் ஏடிஎம்கே அலையன்ஸில் சேர்றார், என்டி அலையன்ஸில். ஸோ அவர் சேர்ந்துட்டாருன்னா மொத்தம் முடிஞ்சு போச்சு. ஏன்னா டிஎம்கே தோற்பது உறுதி. இனிமேல் ஜெயிக்க விட மாட்டாங்க பிஜேபி. மோடி வந்துட்டார் இல்லைங்களா? அதனால் பிஜேபியை எப்படியாக டிஎம்கேவை நாம் இந்த தடவை ஆட்சியில் 26 வரக்கூடாது, 29 நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. கூட்டணியை பலப்படுத்திட்டாங்க. ராமதாஸ் அங்கே போகிறார். தேமுகவோட வெளியே வரத்துக்கு வாய்ப்புகள் உள்ளன. ஸோ எப்படி காங்கிரஸ் வெளியே போயிட்டு அப்படி 13 கட்சி வச்சு கூட்டணி வச்சு ஓட்டு வாங்கி டிஎம்கே வின் பண்ணுது. இனிமேல் என்ன செய்வாங்க? அதுக்கும் வாய்ப்பு இல்லை. தோற்பது உறுதி. டிஎம்கே தோற்பது உறுதி. ஸ்டாலின் எம்எல்ஏ கூட கிடைக்காது. சென்னையே வாஷ் அவுட் ஆகுது. ஸ்டாலின் தோக்க போகிறாரு, உதயநிதி ஸ்டாலின் தோக்க போகிறாரு. இதுதான் உண்மையான நிலவரம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு இருந்தால் தான் நான் திரும்ப வீடியோ போட முடியும். நன்றி, வணக்கம்.